सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். கண்ணனின் அவதார சிறப்பு. கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கு இலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். பெண்களே, ஆயர்பாடியில் இருக்கும் பெண்களை பார்த்து கூறுகின்றாள் யசோதை, நீங்கள் அனைவரும் பருவத்திற்கு தகுந்த செயல்களை செய்யும் பிள்ளைகளை பெற்றதால் ஒன்றும் குறைவில்லாது இருக்கிறீர்கள். ஆனால் என் மகன் செய்வதை கேளுங்கள் என்று இவள் கூறுகிறாள். இப்பிள்ளையை தொட்டிலில் கிடத்தினால் அத்தொட்டியை கிழித்து விடும்படி உதைக்கின்றான். அக்கால்களுக்கு வலிக்குமே என்று இவனை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டால் அந்த இடுப்பிலிருந்து நழுவி முறிந்து விடுகின்றான். இக்குழந்தைக்கு நோவு உண்டாகுமோ என்று மார்பிலே தழுவிக்கொண்டால் கால்களால் வயிற்றை உதைக்கிறான். இப்படி இவன் செய்யும் சேட்டை இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார். இவன் தன்னுடைய பருவத்திற்கு தகாத செயல்களை செய்வதை நினைத்து நினைத்து நான் மிகவும் இளைத்து விட்டேன் என்கிறார். சென்னல் ஆர்வயல் சூழ் திருக்கோட்டியூர், மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை, மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர். இப்பாசுரத்தால் இத்துடன் முடிக்கிறார். இப்பதிகத்தை கற்பதனால் பயன் என்ன என்று கூறுகிறார். நெற்பயிர் நிறைந்திருக்கின்ற வயல்கள் சூழ்ந்து வளமான திருக்கோட்டியூரிலே எப்பொழுதும் கோயில் கொண்டிருக்கும் பெருமாள் ஆயர்பாடியில் கண்ணனாக திரு அவதாரம் செய்தபோது அங்கு நடந்த கொண்டாட்டம் முதலியவற்றை பெரியாழ்வார் விவரிக்கிறார். இதில் புலவர்கள் இப்பாடல்களை சிறப்பித்து சொல்வர். இவற்றை பொருளோடு நன்கு ஓதி உணர்பவர்களுக்கு பாவம் இல்லையாம் என்று முடிக்கிறார். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.